திரைப்பட உலக ஜாம்பவான்கள், நடிகர் திலகங்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், திரையுலகைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும், வருகை இருந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கவிதாலயா சரவணன். நான் இந்த திரையுலகிற்கு முதல் கால் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த திரையுலகத்தில் கால் எடுத்து வைத்த மிகப்பெரிய பெருமை என்னவென்றால், அண்ணன் ராதாரவி அவர்களும், நாஞ்சல் சம்பத்தையா அவர்களும், பழங்கருப்பையா அவர்களும், கஞ்சா கருப்பு சார் அவர்களும், நமது கதாநாயகன் ரவிமரியா அவர்களும் என் வீட்டுக்கு வந்தார்கள். அதுவே எனக்கு இந்த படத்தின் வெற்றியாக நான் கருதுகிறேன். அண்ணன் பாக்யராஜ் அவர்கள், சார் செல்வமணி அவர்கள், இன்னும் மேடையில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்களை நான் திரையில் பார்த்துவிட்டு இன்று அவர்களுடன் நானும் இருக்கிறேன் என்றால் மிக பெருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக நடிகர் ஒருவர் திரையுலகத்தைச் சேர்ந்தவர் முதல்வராக வந்திருக்கிறார். எங்களைப் போல சிறிய புரொடியூசர் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த படத்தை நீங்கள் நல்ல முறையில் இரவும் பகலாக அவர்களுடைய சம்பளமெல்லாம் எதிர்பார்க்காமல் ஒரு கிராமத்தால் இங்கு வர வேண்டும் என்று ராதா அண்ணன் அவர்களும் சரி, வந்த அனைவரும் சரி, கொடுத்த டயத்தை விட நன்றாக இந்த படத்தில் நேரம் ஒதுக்கி நடித்து இந்த படத்தை மிக வெற்றி காமெடி படமாக கொண்டு வந்து சேர்த்துள்ளோம். அனைவரும் தியேட்டர்களில் பார்த்து எங்களை போல் கிராமத்தில் படம் எடுத்து இங்கு வந்து சென்னையை தேடி வந்திருக்க எங்களுக்கு நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் டைரக்டனுடைய தாக்கம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. மக்கள் தலைவா இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், டிவி ஊடக மற்றும் யூடியூப் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி முன்னால் உட்காந்துருக்க உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முன்னால் பேசிட்டு போனவங்க இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சோதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைசியில் டைமும் இல்லை அப்படின்ட்டாங்க, வேறு வழியும் இல்லை. அதனால் ஏற்கனவே நான் சொன்ன விஷயந்தான், அதாவது எந்த பூவோட வாசமும் காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையில் தான் பயணிக்கும், எந்த பூவோட வாசனம். ஆனால் ஒரு பூவோட வாசம் மட்டும் காற்றுக்கு எதிர் திசையிலையும் கூட வாசம் வீசும். அது என்னன்னா ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படிங்கிறது தான். இது ரவிமரியா அவர்களுக்கு பொருந்தும். என்னென்னா, இங்கே பேசின செல்வமணிலேருந்து இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் அவர் எந்த அளவுக்கு ஒரு அடுத்தவங்களுக்கு உதவும் அந்த பெருந்தன்மையான அந்த குணம், அவர் என்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்ல சொல்ல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் அவர் அதிகமாக பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா சங்கத்தில் மட்டும்தான் பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. மற்றபடி அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இங்கே இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 அவருடைய நல்ல குணாதிசயங்கள், பார்க்குறது கொஞ்சம் கரடு முரடாக இருப்பார், பேசுகிறது சில நேரங்களில் கரடு முரடாக தான் இருப்பார். ஆனால் அவருடைய கேரக்டர் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் நானும் அவர் ஃபஸ்ட்டு டைம் இப்போது கதையின் நாயகனாக நடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவரே சிரத்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அவசியம் அதில் கலந்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பழக்கருப்பையா சார், நாஞ்சில் சம்பத் சார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களுடைய தமிழை கேட்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவங்க யூடியூப்லாம் அங்கே இங்கேயெல்லாம் பேசும்போதெல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக, ஏன்னா எல்லாருனாலையும் இலக்கண தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேச முடியாது, இவங்கெல்லாம் அவ்வளோ சிறப்பாக பேசுகிறவங்க. ஸோ இந்த இதில் ஒவ்வொருத்தரும் பேசும்போது கேமராமேனுடைய ஒரு தனித்தன்மை எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவர் எந்த அளவுக்கு ப்ரொடியூசருக்கு உதவியாக இருந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவர் எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா நடிகர்களுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
மெயினாக வந்து இது எல்லாம் பேசும்போது சென்சாரை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சென்சார்னா எனக்குன்னு பொம்பளைகள் தனியாக சென்சாருக்கு அனுப்புனாங்க. என்னோடய படத்துக்குன்னு சொன்னோம்னா 4 பொம்பளைங்க ஒரு ஆம்பளை தான் வருவாப்புல. அது இவங்கெல்லாம் சென்சாரை பற்றி பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மௌனகீதங்கள் ஒரு சீன் வச்சேன். ஆஃபீஸுக்கு புறப்பட்டு இருக்கும்போது அவன் பொண்டாட்டி சுகுணா சரிதா வந்து என்னங்க அப்படின்னு குடிச்சிட்டப்ப தான் வந்திருப்பாங்க. இந்த ஊக்கு மாட்ட முடியாது, அதனால் வந்து என்னங்க கொஞ்சம் இந்த ஊக்கு மாட்டி விடுங்க அப்படின்னு. அவன் ஆஃபீஸுக்கு போன நேரத்தில் அதை காண தேடிக்கு இப்போ வந்து இதை மாட்டேன் அதை மாட்டேங்கிற அடடா கழட்டுறதுனா மட்டும் ராத்திரியில் எவ்வளோ வேகமாக கழட்டுறீங்க. இதை அந்த பொம்பளையை பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லை அது சரியா இல்லை, என்ன சரியா இல்லைன்னு டபுள் மீனிங். இது டபுள் மீனிங் எல்லாம் டைரக்ட் மீனிங் ஒரே மீனிங் தான். இதில் என்ன டபுள் மீனிங் எனக்கு புரியலையே அப்படின்னு. இல்லை இது எப்படி அப்படின்னு. ஏம்மா இது என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தானேம்மா பேசிக்கிறாங்க, ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒரு பொம்பளைகிட்ட போய் பேசணுமா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அந்தரங்கமாக அவங்க 2 பேரும் மட்டும் பெட்ரூமில் இருக்கும்போது பேசிக்கிறாங்க. இதில் என்ன தப்பு? நீ எதாவது கொடுக்குறதுனா ஏ ஏதாவது ஒன்று கொடு, ஆனால் இது பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அது எப்படி நீங்கள் வந்து அது சொல்லலாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் 3 நாள் மேட்டர்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம்மா நாட்டில் நடக்கிறது போல வச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும், அதுக்கு என்ன பண்ணுறது? இல்லை ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. நான் சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துட்டு இருக்கணும் அது இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் 3 நாள் கழித்து வந்து சினிமா கூப்பிட்டு போனேன் ஆண்டி அப்போ சொல்ல வேண்டியதானே, அது கடையில் வாங்கி கொடுத்தேன்னா அப்போ சொல்ல வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இதில். ஆமாம்மா பொம்பளைக்கு கோவம் வரத்தான் செய்யும். அவங்க என்ன நினச்சாங்க, ஏதோ பிரியமாக வந்து வெளியூர்லேருந்து வந்து என்ன கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சான். இந்த மேட்டருக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எந்த பொம்பளைக்கு தாங்கிக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி சினிமாவில் வந்து சில காட்சிகள் வந்து வருதுங்கும்போது நேச்சுரலாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது போராடி வந்து பண்ணிடலாம். பட் இவங்க இந்த டைப் இல்லை. ராம்தேவ் வந்து இப்போ வச்சுருக்கிறது வந்து பொலிட்டிக்கலாக வந்து வச்சுருக்காரு. அதனால் நான் அதிகமாக அந்த மாதிரி பொலிட்டிக்கல் இதில் போகணும். நம்ம பொலிட்டிக்கல் எல்லாம் இதுதான் குடும்ப மேட்டரில் தான் இருக்கும் என்னோடது. ஸோ அதனால் சென்சாருக்காக ஒன்றும் யோசனை பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. எப்படி இருந்தாலும் அந்த போராட்டம் வரத்தான் செய்யும். அதில் எப்படியும் போராடி ஜெயிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர் பேசும்போது நமக்கு ஒரு டெம்டேஷன் வர அளவுக்கு ஒவ்வொருத்தரை பற்றியும் சொன்னார் ராம்தேவ். இவரை பற்றி அவரை பற்றி எப்படியெல்லாம் கூப்பிட்டோம், எப்படியெல்லாம் நடிக்க வச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவருடைய டேலண்ட்டு தான் தெரியுது, எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஐஸ் பண்ணி அவர் வந்து நடிக்க வச்சுருப்பாருன்னு. இதில் 2 பேர்த்துக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது. ஒன்று வந்து தயாரிப்பாளர் சரவணன் அவர்களுக்கு. என்னென்னா அவர் ஒரு படம் நின்று போச்சு அப்படிங்கும்போது இது நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்காம, ஐயோ ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான் பாதியில் நிறுத்திடணும், இதை எப்படியாவது நம்ம கரையேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிராட் மைண்டோட அவர் வந்து வியாபாரம் அப்படிங்கிறது மட்டும் நினைக்காம ஒரு மனிதன் வந்து ஒன்று ஆரம்பிச்சுட்டான், இவ்வளோ தூரம் ஆகிருக்கு, சரி நம்ம எப்படியாவது கரையேற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது அவருக்கு. அப்புறம் இதுக்கு விநாயகர் சொல்லி போட்டது நம்ம ஆள் யார் ரங்கநாதன். முதல்ல கதையை வந்து சொன்னோடனே அவர் சந்திரசேகர் சார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட சொல்லி எல்லாமே சொல்லி. ஸோ ஒரு சிறப்பான படத்துக்கு வந்து இவங்க எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சொன்னதில் வச்சு அவங்க பேசுனது வச்சு படம் வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் படம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா எதிர்பார்ப்பு கூடுதலாக தான் இருக்கும். அது சிரிச்சுக்கிட்டு காமெடியாக சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரவி மரியா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் கேரக்டர் படத்துட்டு இப்படி என்னன்னு தெரியல, பட் இங்கே எல்லோரும் பேசுனதை வச்சு அவர் கேரக்டர் பார்க்கும்போது அதுவே அவருக்கு பெரிய பேரும் புகழையும் வாங்கி கொடுக்கும். அவர் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அப்புறம் யூடியூபர்ஸ், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த படத்திற்கு இங்கே தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், பேசிவிட்டு சென்ற செல்வமணி அவர்களுக்கும், மேலும் மேலே நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பு என்ன இருக்கார், நாஞ்சிலர் இருக்கார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசுனது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு, என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பையன் எப்படின்னு எடுக்கிறான், இவன் லைட்டே இல்லாமல் எடுக்கிறான்.
அப்புறம் கேட்டால் இவன் மலையாளத்து படத்துலேருந்து வந்திருக்காரு சொன்னான். மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமாக பார்த்துருப்பான் இந்த லைட்டெல்லாம். ஓ இப்படிலாம் லைட் இருக்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். இவர் எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதான் அவர் சொன்னார் கதையின் நாயகன்னு. கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது உன்னை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவன் அந்த படத்தில். உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவன் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சர் ஆயிடும் போது உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவ்கிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம்டா இந்த படத்தை விட்டா நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தல் முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா அவன் கொஞ்சம் சிக்கலான விஷயங்களெல்லாம் வச்சுருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. நான் சால்வ் பண்ணுறேன்னு எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் ஏன்னா இதில் அவ்வளோ அருமையாக எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்க. வந்து சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததுயா இதெல்லாம் நடந்ததுயா இதெல்லாம் நடந்ததுயான்னு. அதையே வச்சுருக்கான் அவன். அதனால் அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி தெரிவான். நல்லவனே கிடையாது எனக்கு தெரிஞ்ச. ஏன்னா அவனை நான் பார்த்தது வந்து அங்கே தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான். இந்த அப்பாவி பையனை அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவன் அப்பாவி கிடையாது, இவன் எல்லோரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சுது. அதில் இருந்தான் எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான். இல்லைன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான். அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமா விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பெரிய வெரி பிரெயினி சாப். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதாலயம் சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பணம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவுசெய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்கள்கிட்டேருந்து குறைச்சிடுவான் அவன். எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தான் அவன். அதனால் பார்க்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்பான், அப்பாவி கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் வந்து நாஞ்சில் சம்பத்தினோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படா நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்ருக்கேன். நான் கிடையாது. ஏன் ஆச்சரியமாக இருந்தது. இவங்கெல்லாம் உன்னை நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். எப்படி நம்ப வச்சான்னு தெரில. அதில் தான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதில் எல்லாரையுமே சொல்கிறேன், ரவி மரியா ஹஸ் டன் அ குட் ஜாப். ரவி மரியா கிளாஸான சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவன் தான். அவனை சுற்றி தான் எல்லோரும் நாங்கள் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான். அதனால் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்லிட்டாங்களே, என்னடா இது யோசனை பண்ணேன். ஏன்னா நான் டெஃபினட்டாக நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. அவன் பயந்தான். ஏன் பயந்தான்னு தான் எனக்கு தெரியல. அவன் நினச்சா ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணான். பாருங்கள், ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தோடனே எதிர்ப்பு தான்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தேட்டர் வரைக்கும் போக போகுது உனக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மளை சொல்கிறாங்களோ சர்வ கட்சி கூட்டமும் உன்னை வந்து தேடுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், வீட்டில் கூட சொல்லிட்டு வந்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, இல்லை இந்த படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது.
ஆச்சரியம் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒளிஞ்சிக்கலாம், எவனும் கேட்க போகிறதில்ல. அப்படி இவனை பார்த்தாலும் இவனை ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால் இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்கள்லாம் மாட்டிக்குவோமேன்றது தான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். இதை நம்ம சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன். தேட்டரில் போய் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படம்லாம் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தேட்டர், ஆடியன்ஸ்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்த வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ரவிமரியாவுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கூறி, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேருடைய வாழ்த்தும் ரவிமரியாவுக்கும் உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் தலைவா திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், சகோதரர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், சகோதரர் ராதாரவி அவர்களுக்கும், சகோதரர் நாஞ்சல் சம்பத் அவர்களுக்கும், ஐயா திரு பழக்கருப்பை அவர்களுக்கும், அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, 1986 தீர்த்தக்கரையிலேன்னு ஒரு படம் எடுத்தார் அவர். அவர் மணிவண்ணன் இயக்குனர், நான் அதில் உதவி இயக்குனர். 40 வருஷம் கழிச்சு இன்றைக்கி மேடையில் நீங்களும் ஒன்றா உட்காந்துருக்கோம். கடவுளுக்கும் காலத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மற்றும் மேடையில் இருக்க அனைவருக்கும், பேரரசு, நந்தா பெரியசாமி, தீனா, இயக்குனர் எழில், பிருந்தா சாரதி, சகோதரர் ரங்கநாதன், என்னுடைய கதை வசனகர்த்தா, எழுத்தாளர் சங்க பொதுச் செயலர் லியாகத் அலிகானார் அனைவருக்கும் மற்றும் வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம் சொல்லி கூப்பிட்டு வந்தார் ரவிமரியா. ஆரம்பிக்கும் போதே மாலை ஆயிடுச்சு. பாக்கியராஜ் இரவு வணக்கம் சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா கீழே உட்காந்துருங்க வந்து இது மாதிரி கீழே உட்காந்துருக்கும் போது அவர் நண்பர் அங்கே உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் பேசி அப்புறம் கடைசியாக நீ பேசுறதுக்குள்ளே நைட் ஷோ முடிஞ்சிருந்தான்னு தான் நினச்சிட்டு கீழே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்கன்னா அது ரவிமரியாவோட நட்பு தான். இந்த மேடையில் இவ்வளோ பேர் இருக்கிறது காரணம் ரவிமரியாவோட நட்பு தான். ரவிமரியா மிகச்சிறந்த ஒரு பண்பாளன், நல்ல நடிகன் மட்டுமல்ல, மிகச்சிறந்த பண்பாளன், நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதன். ஏன் சொல்கிறேன்னா, அவர் சினிமாவில் வந்து ஒன்றா பணம் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்கலாமே தவிர உண்மையில் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசுடைய ஒரு நடிகன், நல்ல மனதுடைய இயக்குனர், நல்ல மனதுடைய படைப்பாளி. ஒரு சமயம் நாங்கள் வந்து டைரக்ஷன் பிரசிடெண்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது எங்கள் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து பொங்கல் தீபாவளிக்கு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், ஸ்வீட்ஸு இது போல் எல்லாருக்குமே கொடுப்போம். இப்போ யாராவது ஒருத்தரை வந்து நன்கொடையோ அது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டுருவோம். ஒரு தடவை வந்து வெளியே யாரையும் கேட்க மாட்டான், நம்ம யாரையாவது ஒருத்தர் பண்ணலாம் அப்படின்போது நான் இவங்ககிட்ட சொன்னேன், ரவிமரியா கிட்ட, ரவி நீ எதாவது பண்ண முடியுமாண்ணா? சார் எவ்வளோ சார் பண்ணுவேன்? ஒரு 15 லட்ச ரூபா தேவைப்படுறான்னு. உடனே நான் பண்ணிடுறேன் சார். நான் சொன்னே, நீ பண்ணுறா, நாங்கள் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு ஒன்று ஹீரோவை போட்டால் இந்த படத்தை நான் வாங்கி தந்துடுறேன். நான் வாங்கி தரல, ஆனால் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே அன்றைக்கே அந்த பணத்தை கொடுத்தேன். பணம் கொடுத்தேன்னு கூட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால் சினிமாவில் நடிக்கிறான், பணம் கொடுக்குறாம நடிக்கிறான்னு நினைக்காதீங்க. அது ஒன்றா திரையில் இருக்கலாம். ஆனால் திரையில் வந்து அவன் 15 லட்ச ரூபா வாங்கும்போதே, அதாவது வந்து 1 கோடி ரூபா வாங்கும்போது 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கறது, உதவி பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் பணம் 10 லட்ச ரூபா பணம் வாங்கும்போதே 15 லட்ச ரூபாயை வந்து இயக்குனர் சங்க உறுப்பினருக்காக நன்கொடைய கொடுத்தவர் வந்து இயக்குனர் ரவிமரியா. அந்த அளவுக்கு வந்து நட்பும் நல்ல மனசும் கொண்டவர். அவர் வந்து மக்கள் தலைவான்னு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. எவ்வளோ பயம் பாருங்க. கதாநாயகன் சொல்லிவிடாது, நீ கதைக்கு நாயகன். ஏன்னா ஹீரோவா வில்லனா காமெடியனா வண்டி ஓடிட்டு இருக்கு, இது யாரும் கெடுத்துடக்கூடாதுன்ற பயம். அந்த பயம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங் இப்போ அவங்க உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் வந்து 2 சாங் தான் அங்கே பார்த்தோம். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வெளியே வரத்துக்கு உண்டான பிரசவிப்பதற்கான ஒரு நல்ல களமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. துளசிராமனுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக வருவீங்க. அந்த இது தெரியுது அவங்க பார்த்தும்போது. அதுபோல் வந்து என் ட்ரெய்லர் ஏன் போடலன்னு கேட்டேன். இல்லை சென்சார் பண்ணேன். பொதுவாக பிரிவு தேட்டரில் போடும்போது யாரும் சென்சார் பண்ணுறதில்ல.
அது கொஞ்சம் பார்க்கும்போது இது வந்து ஒரு வில்லங்கமாக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் ப்ரிவ்யூ தேட்டரில் பயப்படுவாங்க. அப்போ ப்ரிவ்யூ தேட்டரில் பயப்படுற அளவுக்கு அந்த படம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால் பரவாயில்ல ரவி, நீங்கள் நாளைக்கு தலையாகவும் பயப்பட வேண்டியதாக இருக்குது, மக்கள் தலையாகவும் பயப்பட வேண்டியதாக இருக்கு. 15-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தலைவாகவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இன்றைக்கி வந்திருக்க மக்கள் தலைவாகவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. உண்மையே வந்து நான் படம் பண்ணும்போது அந்த ஒரு நெருக்கடி எங்களுக்கு இல்லை. அது ப்ரிவ்யூ தேட்டரில் படம் போகும்போது சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களாட்சி படம் எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான படம். அந்த படம் எடுக்கும்போது எனக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லை. ஏன்னா ஒரு உண்மையாகவே கொஞ்சம் சுதந்திரம் இருந்த மாதிரி நான் உணர்றேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற படைப்பாளிகளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பயம் வந்து சூழ்ந்து நிற்குது. இது படம் பண்ணலாமா, படம் பண்ணால் ரிலீஸ் பண்ணுவாங்களா, சென்சார் பண்ணுவாங்களா, சென்சார் பண்ணால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா, மத்திய அரசாங்கம் இந்த படத்தை சென்சார் பண்ணுமா, அப்படி பண்ணி வெளியே வந்தால் மாநில அரசாங்கம் இந்த படத்தை திரையரங்க வெளியே அனுமதிக்குமா, இது மாதிரி பல்வேறு சென்சார்கள் அப்படி வெளியே வந்துட்டா இங்கே இருக்கிற ஜாதி கட்சிகளோ இல்லை வந்து மத கட்சிகளோ அவங்க ஏதாவது வந்து இதை பிரச்சனை பண்ணி படத்தை நிறுத்திடுவாங்களா. இப்போ ஒரு படைப்பாளி தன்னுடைய உண்மையை சொல்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குன்னா, இன்றைக்கி உண்மையை தவிர எது ஒன்றாலும் திரையரங்கில் பேசலாம், திரையில் பேசலாம். உண்மையை பேசினா மட்டும்தான் அந்த திரைப்படம் வெளிவருது கஷ்டம். பொய்யை பேசலாம், கற்பனையை பேசலாம், ஆபாசத்தை பேசலாம், அருவறுப்பை பேசலாம், வன்முறையை பேசலாம், கலாச்சார சீர்குலைவை பேசலாம். ஆனால் உண்மையை பேசினா அந்த திரைப்படம் இந்தியாவில் வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அந்த ட்ராக்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு படம் எடுத்து 14 வருஷம் வனவாசம் போன மாதிரி என்னுடைய குற்றப்பத்திரிகை திரைப்படம் ஒரு 14 வருஷம் வனவாசம் போய் என் வாழ்க்கையே திசை மாற்றி அது மாதிரி படங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மாற்றி அமைச்சது. ஆனால் இன்றைக்கி படம் பார்க்கும்போது ஒரு காமெடியாக அது அதுக்கப்புறம் படைப்பாளிகள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த எப்படி விஷயத்தை கொஞ்சம் கவர் பண்ணி அது வெளியே சொல்கிறது அப்படிங்கிறத வந்து மக்கள் தலைவா மாதிரி படங்கள் மூலம் அதை வெளியே கொண்டு வரதுக்கு இயக்குனர் பேசும்போதே அவரே பயங்கரமாக ரசி வந்து அப்போது ஒருத்தரை பற்றி பேசும்போது அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுகிறார். இவங்க எப்படி இருக்காங்க, நாங்கள் தம்பத்து குழந்தை இல்லை, டைரக்டர் குழந்தை மாதிரி பேசி அவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கியிருக்காரு இப்போ நல்லா தெரியுது. பேச அதாவது ஆடி கறக்கொண்டி மாட்டை ஆடி கறந்து பாடி கறக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இயக்குனரை பார்க்கும்போது மிக அருமையாக புரியுது இவர் வந்து எவ்வளோ சிறப்பாக வந்து எல்லார்ட்டையும் வேலை வாங்கியிருப்பாருன்னு. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் லியாத் சார் அவர்களுக்கும் நிறைய பேர் போயிட்டாங்க அப்படியா பேரரசு அவர்களுக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் நாஜில் சம்பு சார் அவர்களுக்கும் கருப்பையா சார் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ரங்கநாதன் அவர்களுக்கும் கேமராமேன் மற்றும் இந்த படத்தோடைய டீம் வந்து கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ரைட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தலைவா ரவி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல, நான் வந்து பெருசாக அதை கான்செப்ட் பண்ணல. இல்லை சார் எல்லாம் இருக்காங்க சார், ராதாரவி சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதுக்குள்ளே நானும் இருக்கேன், ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். பட் இங்கே பார்க்கும்போது 2 சாங் வந்தது. சாங்கோட பிகினிங் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா அது ரவி டான்ஸ் ஆடுறாப்லே அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன ஹியூமரும் அதில் மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆஹா அந்த சாங் நல்லா இருக்கே ரவி. ஏன்னா ரவி வந்து என்னுடைய படத்துலேயே வந்து அப்பப்போ ஆடிட்டு இருப்பாப்புல. வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒரு மனங்குத்தி பறவையில் வந்து இந்த கருவென்ற மனம் என்று சிரிக்கட்டும் அப்படிங்கிற பாட்டு வந்து நாகே சார் ஆடின பாட்டு. அது ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், க்ரேன் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவரும் சாம்ஸும் சேர்ந்து அந்த அந்த சீஷோர் ஓரமாக டான்ஸ் ஆடுறாங்க. அவர் இதை வைக்கலாம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டார். அந்த இடத்துல ஒரு லீடு அவரே வந்து யோசித்து பண்ணி கட்டிட்டு இருப்பார். ஆனால் அதையும் சொல்ல மாட்டார் அவர். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் வந்து கிரேன் போர்டர்லேயே மும்மரமாக இருந்தவன்னா திரும்பி பார்க்குறேன், யாரோ பாட்டு போடுறாங்க, இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன சுச்சுவேஷன் பிரகாரம் ரவி சீரியஸாக இருக்கணும், அதில் ஆடக்கூடாது. ரவி நீங்கள் ஆட வேணாம், புலியும் வந்து சாம்ஸும் ஆடணும் அப்படின்னு சொன்னேன். அதில் டைலாக் போட்டுருப்பேன், உங்களோட நான் நல்லா ஆடுவேன்டா அப்படின்னு. ஸோ அது அந்த ஒரு
அது அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் நான் தேசிகராஜா பாட்டு உள்ள ஃபுல் டான்ஸ் கொடுத்துருப்பேன். பட் இந்த படத்தில் 2 பாட்டு போட்டாங்க. இது வந்து காமெடி படம். நான் ஏதாவது ஷார்ட்ஸு காமெடி அந்த மாதிரி ஏதாவது வரும், அரசியல் சட்டையர் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அது இல்லாமல் 2 சாங் போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதுக்குள்ளே காமெடி ஆர்டிஸ்ட்லாம் விட்டு அது சில சமயம் வந்து சாங் ரொம்ப டேஞ்சர் அது. ஏன்னா திடீர்னு வந்து அவர்ஷன் ஆகி போய்டும் அந்த சாங். அப்படி இல்லாமல் இந்த சாங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி நிறைய இந்த டைரக்டர் வந்து தமிழவனன் அஸ்வின்னு நினைக்கிறேன், வெளில போயிருக்காரா, அவரை பற்றி நிறையா சொல்லுங்கிற போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சு, அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு குவாலிட்டியான நல்ல கேமராமேன் எல்லாருமே பாராட்டிட்டு போயிட்டாங்க. வாழ்த்துக்கள் ஜி. 2 பேர் போயிட்டாங்க, ராதா ரவி சார், பெப்சி தலைவர் 2 பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு டெக்னீஷியனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே இதை கொண்டு வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறது, ராதாரவி சாரெல்லாம் வந்து அரசியலில் வச்சு பண்ணும்போது அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பையனுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இயல்பாக வருது. தனக்கான விஷயங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு இயக்குனர் வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வந்துடணும். அது அவர் நடித்தார் இவர் நடித்தாருன்னு நம்ம வந்து அது வந்து சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. யார் நடித்தாலுமே அவங்க கிட்ட உட்காந்து பேசி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும். ஸோ அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரவங்க எல்லாருமே வந்து இயக்குனரை பற்றி ரொம்ப காமெடியாக சொன்னால் கூட வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இயக்குனர் மேலே இருக்க நம்பிக்கையில் எனக்கு இன்னும் அந்த படத்து மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. பார்த்த 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் போட்டிருக்கலாமோ, இது சென்சார் ஆகலைன்னு போடலன்னு சொன்னாங்க. ஸோ போடலாம், அது இன்னும் தெரியல, சரி ஓகேவா. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து மிக சிறப்பாக வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த படம் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன் மற்ற அத்தனை பேரும் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இல்லை, நொந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா என்கிற அளவிற்கு குறிப்பிட்ட காலத்தை தாண்டி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதே அரங்கத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்கிறது. அதை வெளியிட்டு பேச வேண்டியவனும் நான் தான். பேரரசு அவர்கள் நீங்கள் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். பொதுவாக ஒரு 100% சுயமரியாதைக்காரன் நான். யாரிடத்திலும் எதற்காகவும் நான் போய் யாருடைய வாசலிலும் நின்றதில்லை. எனக்கு வந்திருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தானாக வந்ததானே தவிர நானாக கேட்டு பெற்றதில்லை. ஆனால் சினிமா எனக்கு புதியதுதான். ஒரு சினிமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்த முடியும் என்பதை நான் மாணவனாக இருக்கும் பொழுதே நான் உணர்ந்திருக்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதலமைச்சராக இருந்தார் என்பதற்கு சினிமாவும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்றான் மாயோகோஸ்கி. ஆகவே கலையும் இலக்கியமும் மக்களுக்காகவே இருக்க வேண்டும். அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரறிஞர். உலக வரலாற்றில் அண்ணாவுக்கு நிகரான அறிவு படைத்த தலைவர்கள் அண்ணாவுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஒரு வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் இங்கே பதிவு செய்கிறேன். அந்த அண்ணா இந்த கலை உலகத்திற்கு என்ன செல்வாக்கு இருக்கும்பதை சரியாக உள்வாங்கிக் கொண்டார். அவரே ஓர் இரவு என்கிற நாடகத்தை ஓர் இரவில் எழுதி முடித்தார். சொர்க்கவாசல் என்று ஒரு நாடகத்தை எழுதினார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்றொரு நாடகத்தை எழுதி காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவே அரிதாரம் பூசி நடித்தார். அந்த அண்ணா அவர்கள் கலைக்கு இருக்கிற மரியாதை உணர்ந்து கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரை, நடிகமணி டிவி நாராயணசாமியை, லட்சிய நடிகர்
எஸ்எஸ்ஆரை அண்ணா அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலையரசர்கள் கொள்ளிடமாக இருந்த காங்கிரஸ் வல்லாதிக்கத்தை வீழ்த்துவதற்கு அண்ணா விரல் தேய எழுதி, குரல் தேய பேசி, கால் தேய நடந்து ஒரு 18 ஆண்டு காலம் இரவை பகலாக்கி, பகலை இரவாக்கியதற்கு பிறகும் வெகுஜன மக்களினுடைய அன்பை பெற வேண்டுமென்றால் சினிமா என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற முடிவுக்கு அண்ணா வந்தார். அண்ணா காங்கிரஸை எதிர்கொள்வதற்கு என்னுடைய கையில் காசு இல்லை, ஆனால் நெஞ்சில் மாசில்லை தம்பி, உதவி செய்ய வாருங்கள் என்று அண்ணா அழைத்த பொழுது அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் வரிசையாக நின்று அண்ணாவுக்கு தேர்தல் நிதி கொடுத்தார்கள். அந்த வரிசையில் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அந்த வரிசையில் நிற்கிறார். அண்ணா எம்ஜிஆரை பார்த்தவுடனே, நீ இதற்கு நிதி தர வந்தாய், நீ தேர்தல் யுத்த காலத்தில் தெருவில் உன் முகம் காட்டு, 30 லட்சம் ஓட்டுகள் பெட்டியில் வந்து விழும் என்று அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து அன்றைக்கு சொன்னார்கள். ஆகவே சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற உறவு என்பது வானத்துக்கும் சிறகுக்குமான உறவு. அந்த உறவு காலந்தோறும் யாராவது ஒருவர் புதுப்பித்து கொண்டே வருகிறார். அந்த வகையில்தான் தளபதி விஜய் இன்றைக்கு அந்த இடத்தை எட்டியிருக்கிறார். அந்த இயக்கத்தில் ஒரு கேம்பெயின் செக்ரட்டரி என்கிற பொறுப்பு ஏற்றிருக்கிற நான் கொஞ்சம் பரபரப்பு, டைட் ஷெடியூல் என்பார்கள். ராம்தேவ் என்னை ஒரு சூரிய உதயத்தில் அழைத்தார். ஒரு சினிமாவில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று. என்ன கதை என்று கேட்டேன். கொஞ்சம் அரசியல் சார்ந்தது தான் என்றார். பார்த்தால் இதில் அரசியல் நெடி, அரசியல் நையாண்டி, அரசியல் காமெடி தொடர்ந்து இந்த படத்தில் அணிவகுத்து வருகிறது. அந்த படத்திலே நான் நடித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு இந்த படத்தில் நடித்ததன் மூலம் கவிதாலயா சரவணன், ரவி மரியா, கஞ்சா கருப்பு, கேமராமேன் கார்த்திக் நாயர் போன்றவருடைய நட்பும் தொடர்பும் தோழமையும் எனக்கு கிடைத்திருப்பது இந்த படத்தில் எனக்கு கிடைத்த லாபம். நேரலைன்னு சொல்றாங்க. நானும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இருக்கு இங்கே வந்திருக்க பத்திரிக்கைக்கார அண்ணங்க, அதே மாதிரி தொலைபேசி அண்ணங்க எல்லாத்துக்கும் மத்தியானமே வந்துட்டேன். இரவு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படி ஓடி ஈடி அடையிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தோடைய ப்ரொடியூசரு அண்ணே கவிதாலயா சரவணண்ணே வந்து தேனியோடைய மன்னன், சினிமாக்காரவர்களுக்கு பெரிய அண்ணன். எல்லோத்துக்கும் போகிறவர்களுக்கு அவர் வீட்டில் நல்ல உணவு கொடுத்து ஒரு பெரிய திருப்பதி படம் கொடுத்து விடுவார். அது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா முத எனக்கு பேரரசு சித்தப்பாவுக்கும் திருப்பதி படம் கொடுத்தாரு. அவர் தலைவர் ஆகிட்டாரு. நான் இன்னும் தலைவன் ஆகாமல் இருக்கேன். அடுத்து ஆயிருவேன் பெரிய தலைவராக. ஏன்னா மக்கள் தலைவரில் வந்து நான் நடிச்சிருக்கேன்ல, அதனால் நிச்சயம் பெரிய தலைவன் ஆயிடுவேன். அதே மாதிரி ராம்தேவ் மனுஷன் ஒருத்தர் வேணும்னா ராதாரவி சொன்னது மாதிரி 3 மணிக்கு போன் அடிப்பாருங்க. அண்ணே எங்கே இருக்கீங்க அப்படின்னு. பஸ் ஷாட்டு உங்களுக்கு 4 மணிக்கு நீங்கள் அந்த பாருக்கு வந்துருங்க. நான் 4 மணிக்கு தான் போயிட்டேன். போய் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். யாருமே பாரும் துறக்கிறாப்புல இல்லை, கடையும் ஓப்பன் ஆகலை. ஏன்னா நான் நம்மளை வர வச்சுட்டு இந்த ஆள் யாருமே வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படின்னு கதவை தட்டினேன். அந்த பாரில் போய் தட்டவும் அன்னைக்கு இவ்வளவுக்கும் ஒயின் ஷாப் லீவு. கதவை போய் தட்டவும் அவன் வந்து உள்ள இருந்து இப்படி பார்த்துட்டானே, இன்னைக்கு பிளாக்ல சரக்கு ஓடாதுனே. ஐயோ நான் சரக்கு வாங்க வரலையா, நடிக்க வந்திருக்கையா, டைரக்டர் உள்ள இருக்காரா, வர சொல்லியா அப்படின்னு. டைரக்டர் அவன் தூங்குலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பாயா, அங்கிட்டு சந்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாப்புல, கூப்பிடியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணே நம்ம ஜெயக்குமார் அண்ணே
எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, அண்ணே அங்கேயே இருங்க, இந்த சாவி வாங்கிட்டு வந்துரு, இப்போ திறந்து உள்ளே எடுத்துருவோம். சரி அப்படி சொல்றியேனே, நானும் வந்து ரொம்ப நேரம் டயர்டாகிருச்சு, காலையிலே குளிச்சு சாமி நான் சிவன் கோயிலில் போய் சாமி மட்டும் வந்துட்டு ஒரு 2 பீர் மட்டும் கூலிங்காக எனக்கு கொடுக்க சொல்லுங்க, இப்போ இங்கனக்குள்ளே குடிச்சுக்கிட்டே இருக்கேன், வந்து உள்ளே நடிச்சுக்கிறலாம் அப்படின்னு சொன்னேன். உன்னை பார்த்து அவர் சிரிச்சார், அண்ணே இன்னைக்கு கடையெல்லாம் திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே பேரரசு சித்தப்பா வந்தாரு, திறந்து விட்டிய, அவர் 10 ரூபா பாட்டிலுக்கு பேசினாரு, இப்போ எனக்கு ஏன் திறந்து விட மாட்டிய? அன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா வச்சிருந்ததுனால தான் அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, இன்னைக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குதுன்னா எந்த நாயத்தை போய் சொல்றது அப்படின்னு சொன்னேன். சொல்லவு பேரரசு சித்தப்பா சொன்னது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனா எல்லா மது குடிக்கிற நண்பர்கள் ஃபுல்லா பேரரசு சித்தப்பா வீட்டில் போய் நிற்பாங்க. நிச்சயம் ஒரு கொள்கை ஏற்படும், இந்த பாட்டில் விலையை குறைக்கப்படும். அதே மாதிரி இன்னமும் ஏன்னா 9:45 கடையெல்லாம் அடைக்கிறாங்க. இந்த ஆட்சியில் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கடை இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காலைல 7 மணிக்கு கடையை திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2வது இந்நேர தலைவா முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் தலைவா, டைமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கனக்குள்ள ஒயின் ஷாப் ஃபுல்லாக கம்மியாக இருக்கு, நிறைய திறந்து விடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். I don't know Tamil, but I'm learning still, and I want to thank my producer, and I want to Kavithalaya Sarvanand sir ki nandri, and Ramdev sir ki rumba nandri, and all DOP sir and my dance master sir, Suryan sir, and Roshan ma'am, and one more sir is there, I'm not remember his name, but I want to thank him also. They 3 are doing very well for me. Sorry, I'm nervous అవుతున్నా. నేను తెలుగులో మాట్లాడతా. వై బికాజ్ నేను ఫ్రమ్ హైదరాబాద్, సో నాకు తెలుగు వచ్చు, నేను తెలుగులో చాలా కంఫర్టబుల్. సో నాకు రామ్ సార్ ఫస్ట్ రిజెక్ట్ చేశారు, తర్వాత మళ్ళీ యాక్సెప్ట్ చేశారు, అండ్ రామ్ సార్కి చాలా 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 థ్యాంక్స్. అండ్ నాకు చాలా సపోర్ట్ చేశారు మా దాస్ సార్ అండ్ మా శివ సార్. దే ఆర్ మై మేనేజర్ అండ్ మై కాస్టింగ్ ఆల్సో, సో దే బోత్ ఆర్ సపోర్టెడ్ మీ సో మచ్. అంతే, ఇంకా ఏం చెప్పాలి నాకు అర్థం కావట్లేదు. థ్యాంక్ యూ సో మచ్ నాకు ఈ ఛాన్స్ ఇచ్చినందుకు. అండ్ మాస్టర్ గారు, డిఓపి సార్, అండ్ హియర్ మీడియా పీపుల్, థ్యాంక్ యూ సో మచ్ హూ ఆర్ కవరింగ్ మీ హియర్. థ్యాంక్ యూ సో మచ్ ఆల్. வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், திரையுலக பிரபலங்களுக்கும், குறிப்பா இந்த படத்துல எனக்கு கதாநாயகன் அந்தஸ்து வழங்கிய இயக்குனர் ராம்தேவ் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கவிதாலய சரவணன் சார் அவர்களுக்கும் பேச்சளவில் நன்றியா இல்லாமல் செயலளவில் எதிர்காலத்தில் இருப்பேன்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே வந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இது என்னோட முதல் மேடை, அதனால் பெரிய ஜாம்பவான்களுக்கு மத்தியில் பேசுகிறதுனால எங்கே மறந்துட போகணும்னு சில விஷயங்களை எழுதிட்டு வந்தேன். ஆனால் வரும்போதே கொஞ்சமாக பேசணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் கொஞ்சமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஜாதி, மதம், மொழி, இனம், இதை விட பவர்ஃபுல் சினிமா, இன்னும் நிறைய முதல்வர்களை கொடுக்க இருக்கும் சினிமா. சினிமா வெறும் கலை அல்ல, மனிதர்களின் கனவுகளை தாங்கும் ஒண்டர் வேர்ல்டு. இந்த ஒண்டர் வேர்ல்டில் இன்று மக்கள் தலைவா என்ற புதிய லைட் உருவாயிருக்கு. இந்த லைட்டு கொடுத்த ப்ரொடியூசர் திரு கவிதாலயா சரவணனுக்கு வணக்கம். இதற்கு கரண்ட் கொடுத்த திரு ராம்தேவ் அவர்களுக்கு வணக்கம். இதன் மூலம் கலர்ஃபுல் வெளிச்சத்தை கொடுத்த ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியனுக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.
இப்படத்தை மக்களுக்கு கொண்டு செல்லும் பிரஸ் அண்ட் மீடியா மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என் இதயத்திலிருந்து மிக்க நன்றி. மக்கள் சக்தி சூரியன் தான், அதன் வெளிச்சம் கேட்கும் கலைஞன் நான். விதியை எழுதியது கடவுள்தான், விதியை எழுதியது கடவுள்தான், அந்த விதியை மாற்றி அமைப்பது மக்கள்தான். அதனால்தான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு ஆதரவு கொடுங்கள், என் பாடலில் சப்போர்ட் பண்ணுங்க. மக்களை மயக்கி மகிழ்வித்து மனதை கொள்ளை கொள்ளும், காலத்தை வெல்லும் நல்ல பாடல்கள் இன்னும் நிறைய என்னிடம் இருக்கிறது. மை டியர் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், 80s 90s எப்படி நிறைய பாடல்கள் வந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வைபா மெகா ஹிட் கொடுக்குற பாடல்கள் நிறைய என்னிடம் இருக்கு. மேலும் இந்த மக்கள் தலைவா காமெடி மூவி, இதை ட்ரைலர் இது தியேட்டரில் பாருங்க, உங்களுடைய டென்ஷன் போய் நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஒரு பாடல் ஆசிரியராக, இசை அமைப்பாளராக ஒரு சில வார்த்தைகள் இசைக்காக. இனிமை இனிமை இசை, செவிக்கு இனிமை இசை, சிந்தைக்கு செழுமை இசை, தாயானாலும் இசை, தவழும் சேயானாலும் இசை, காதல் மலர்ந்தாலும் இசை, கடவுளை வணங்கினாலும் இசை, இன்பத்தின் திறவுகோல் இசை, துன்பத்தின் ஆறுதல் இசை, ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் இசை, மழலையின் சொல்லும் இசை, மக்களையே வெல்லும் இசை. இசையில்லா உலகம் இல்லை, ஆக மொத்தத்தில் இசைக்கு இசையாதவர் எவரும் இல்லை. அதனால் தான் இசைக்கு வாழ்க்கை, இசைதான் வாழ்க்கை, இதுதான் கொள்கை, அளித்தேன் உழைப்பை, அடைந்தேன் சிறப்பை, வென்றேன் மக்களின் அன்பை என்று சொல்கிறேன். வாழ்க்கையில் இந்த தருணத்தை ரொம்ப பொக்கிஷமாக சந்தோஷமாக அனுபவிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து மிரண்ட அத்தனை ஜாம்பவான்களும் இந்த மேடையில் இருக்காங்க, அதில் நானும் நிற்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடவுளாக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்கிற இனத்தை சேர்ந்த அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மக்கள் தலைவா இந்த கதையை முத ரங்கநாதன் சார் மூலியமாக எஸ் சந்திரசேகர் சார்கிட்ட சொன்னேன். அவர் எப்படிங்க இது உங்களுக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த கதை ஒரு 10 ரூபா பாட்டில் மேட்ரு, அப்போ வேறு அந்த 10 ரூபா ஒரு பிரளியமாக இருந்தது. பல மணி நேரம் சந்திரசேகர் சாரும் நானும் வந்து இந்த கதையை ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதில் பல சீன்கள் அவரது சொல்லி, அதுலேயும் ஒரு முக்கியமாக ஆச்சரியமான ஒரு விஷயம், ஹீரோவை எதிர்த்து 2 எதிர் துருவங்கள் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, சார் இது எப்படி சார் லாஜிக்கே இல்லையா சார் அப்படின்னு. அதெல்லாம் அரசியலில் நடக்கும் அப்படின்னாரு. அது மாதிரி இப்போ அது சில விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு டைட்டில் மக்கள் தலைவான்னு அவர் தான் சூஸ் பண்ணார். அவருக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் சில காரணங்கள்னால அவரால் நடிக்க முடியலை. அதுக்கு காரணம் சில விஷயங்கள், அது இங்கே சொல்ல முடியாத ஒரு சூழல். இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த கதை யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, அரசியல் அப்படின்னு பார்த்துட்டா அதில் ஒரே ஒருத்தர் அவர் ராதா ரவி சார் தான் அப்படிங்கிறது எனக்கு மனசில் பட்டு அவரை தேடி போய் இந்த கதையை சொல்லும்போது என்னை மேலே எங்களையும் பார்த்துட்டு அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர் கூடயும் நான் பழகியிருக்கேன். அரசியல் அத்துப்பிடி எனக்கு தெரியாத, எனக்கு புரியாத சில விஷயங்களும் எப்படி உன்னால் யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன் சார் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சம்பளத்தை குறைக்கிறதுக்கு விட்ட போட்டேன். இந்த கதை கோடி கோடியா கொட்ட போகுது அப்போ என்ன அப்படின்ட்டாரு. அவர் வாக்கு புண்ணாகட்டும். நான் கதையை வந்து ஒரு புள்ளி தான் போட்டேன். அவர் சீன்ஸு அப்படியே கோலம் போட்டார். அவர் மிக பிரமாதமாக நான் என்ன நினச்சேனோ அதை டாப் டக்கராக இருக்குது. அவர் எங்கள் அப்பா ரத்த கண்ணீர் எடுத்தார், அவர் ஒரு வித்தியாசமாக எடுத்தார். அதே மாதிரி நீயும் அப்படி எடுக்கிற அப்படின்னாரு. ஐயோ என்ன சார் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது ஹீரோ யார் அப்படின்னு யோசிக்கும்போது மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன்.
ரங்கநாதன் சார் தான் அப்பயும் சொன்னார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணதுக்கு காரணமே அவர் தான். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் நீங்கள் ரவிமரியாவுடைய அரசியல் மேடைகள் பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லையா சார் அப்படின்னு. என்னங்க அரசியல் கதை பண்ணுறீங்க, அரசியல் மேடை பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னாரு. எங்கே சார் ஸ்கிரிப்ட்லேயே இருக்க நேரம் பத்தலை அப்படிங்கும்போது பாருங்க அப்படின்னாரு. யூடியூப் பார்த்தேன். ஐயோ தலைவன் பின்றானே, இந்த கேரக்டருக்கு இவர் தான் பொருத்தம் அப்படின்ட்டு அவரை தேடி போனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் தலைவா நல்லா தானே போகுது என் வாழ்க்கை, எதுக்கு இந்த ரணகலம் அப்படின்னாரு. இல்லை சார் கதையை கேளுங்க சார், கேட்டுட்டு முடிவு சொல்லுங்க அப்படின்னு. ஏங்க ஹீரோன்னு இழுத்து விட்டு வேற ஏதாவது என் வாழ்க்கையில் சூனியம் பண்ணி விட்டுறாருங்க அப்படின்னாரு. நான் சார் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னேன். சரி 1/2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு. கதையை கேட்டுட்டு இது கதையின் நாயகன் சொல்லுங்க, ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னாரு. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லை, ஒரு கிரியேட்டிவர் கூட. அதனால் அவர் வந்ததில் இந்த கதையை அதாவது படம் பார்த்தவங்க 2 மணி நேரம் போர் அடிக்காமல் போகுதுங்க, எப்படி போச்சுனே தெரியலை அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த நான் நிறைய, அதாவது துரைமுருகன் சாரை எனக்கு பிடிக்கும். இந்த டிஎம்கேயில் இருக்கிறாரு, அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார், சிரிப்பாகவும் இருப்பார். அதே மாதிரி ஒரு கேரக்டர் யாரா அப்படின்னு பார்க்கும்போது பழக்கப்பியா சரியாக வந்துச்சு எனக்கு. அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார், ஆனால் இந்த படத்தில் பட்டே கிளப்பிட்டார். அவருக்கு ஒரு ரசிகர் மன்றமே உருவாகும், அந்த அளவுக்கு நகைச்சுவையில் கலக்கி விட்டார் அவர். நான் சார் ஒரு சீனுக்கு ஒரு 4 அடிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னா அவர் எல்லா சீனுமே 6 அடிச்சு விட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் இப்போ அவருக்கு ரசிகர் ஆகிட்டேன் நகைச்சுவையில். ஆனால் அவர் கூட உட்காந்து பேசுனா தமிழ், ஐயோ தமிழை வளர்க்குறதுல இன்னைக்கு சில பேர் தான் இருக்காங்க, அதில் அவரும் ஒருத்தர். அவர் கூட உட்காந்து நாளெல்லாம் நான் பேசினாலும் எனக்கு போர் அடிக்காது, அவ்வளோ தூரம் அவர் தமிழ். ஏன்னா தமிழ் தான் நான் படித்தது செஞ்சது எல்லாமே தமிழ். இன்னைக்கு தமிழினுடைய மனம், தமிழுடைய இது எல்லாமே அந்த ஆர்வம் குறைஞ்சி போச்சு. இத்தனைக்கு நான் பிறப்பில் தமிழன் கிடையாது, இருந்தாலும் தமிழ் தான் என் உயிர். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம நாஞ்சில் சம்பத் சார், அவர் ஒரு குழந்தை, அவர் அன்பாக பேசி ஒரு சாக்லேட்டை கொடுத்து அவர்கிட்ட இருந்த பெரிய பொக்கிஷத்தவே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான மனிதர். அவர் கொடுக்குறத வாங்கிட்டாரு. ஏன்னா அவருடைய அறிவையும் புலமையையும் அவர் அந்த அரசியல் ஏமாற்றி, என் படத்தில் கூட இருக்கு, பெட்டி பெட்டியாக வாங்கி ஒரு சூட்கேஸ் கடையே வச்சுருக்கேன் அப்படின்னு பேசுவார். ஆனால் கிடையாது, அரசியல் அவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக கவுன்சிலர் வச்சுருக்கிற காசு கூட அவர்கிட்ட கிடையாது. ரொம்ப அருமையான எளிமையான மனிதர். அன்பாக பேசுனீங்கன்னா அவர் கையில் இருக்கிறத ஏதாவது கொடுத்துருவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ரொம்ப அவர் எவ்வளோ பெரிய மேதை. அவர் என்ன இயக்குனரே, அவர் என்கிட்ட ஸ்டூடெண்ட் மாதிரி, இயக்குனரே கரெக்டாக அதுதான் நீங்கள் போது எனக்கு புல்லரிக்கும், என்னடா அவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நடிப்புன்னு அவர் தொழில் பக்தி, அந்த குரு, சின்ன வயசாக இருந்தாலும் அந்த குருவுக்கான மரியாதை, அது மேன்மக்கள் தான். ரொம்ப நன்றி சார். அதுக்கு பிறகு இப்போ மீனவர் துறை அமைச்சராக இருக்கிற ஸ்ரீநாத் எனக்கு 2 படம் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த கேரக்டர் பண்ண வேண்டியது. ஏன்னா டாஸ்மார்க்கில் போய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சண்டை போடுவார். நல்ல வேலை அவர் நான் அந்த கேரக்டர் இவர் சரியாக வரமாட்டார், இதுக்கு யார் சரியாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது நான் நிறைய என்னுடைய யூனியன் மீட்டிங்லாம் பார்த்துருக்கேன். டப்புன்னு மனசுக்கு வர்றதை டபால் டுமால்னு அடித்து உடைப்பார். யாருன்னா பேரரசு சார். அவர் இந்த மேட்ருக்கு இவர் தான் சரியாக வரும் அப்படின்ட்டு ஸ்ரீநாத் சாரை ஒதுக்கிட்டு நான் அவர்கிட்ட போனேன். அவரும் என்ன சார் ஒரு சின்ன சீனாக இருக்குன்னு, சார் இது சின்ன சீனாக இல்லை, அதிரி புதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி அவரை கன்வின்ஸ் பண்ணேன். அவரும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் இப்போ ஸ்ரீநாத் சார் ரொம்ப சந்தோஷப்படுவார், நல்ல வேலை இந்த சீனில் நான் நடிக்கலையே அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப் சார், ரொம்ப நான் ஸ்பாட்டில் ரொம்ப வெறித்தனமாக சாப்பிடாம கூட வேலை செஞ்சாலும் சாப்பிடுன்னு என்னை சாப்பிட வைக்கிற ஒரு கேரக்டர், நல்ல மனிதர், சகோதர பாசம் உள்ளவர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அக்னி எஸ் வருண், அவர் இந்த படத்தில் புதுமுகம், ஆனால் புதுமுகமாகவே தெரிய மாட்டார், அவ்வளோ பின்னிருக்கார் நடிப்பு. அதுக்கு பிறகு
அக்ஷரா விஜய்னு ஹைதராபாத் பொண்ணு ஹீரோயினி. அவங்க வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கி உக்காந்துருந்தாங்க. அவங்க கேட்ட வார்த்தை ஒரு மாதிரி மனசு நெருடிருச்சு. என்ன சார் எல்லாருமே அழகாக பார்த்து ஒரு நடிப்பை பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னோடனே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நீதாம்மா ஹீரோயினி அப்படின்ட்டு அவங்கள கன்ஃபார்ம் பண்ணேன். நல்லாவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மிக முக்கியமாக சொல்லணும்னா கேமராமேன் அவர் நான் கொடுத்த காசுக்கு டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு மியூசிக் டைரக்டர் எதாச்சியாக ஒரு இடத்துல பார்த்தப்ப எடிட்டிங்கில் வந்திருந்தார். அவர் ஏதோ ஒரு ஆல்பம் எடிட் பண்ண வந்திருந்தார். அவர் சாங்கை போட்டு காமிச்சார். உடனே வாய்ப்பை கொடுத்துட்டேன். அதான் நல்ல ஒரு கண்டென்ட் இருந்தால் உடனே அது போனி ஆகும். அவர் என்கிட்ட பார்த்த நிமிஷத்துலேயே அவர் ஓகே பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் இவ்வளோ தூரம் மக்கள் தலைவாக வந்து நிற்கிது அப்படின்னா அது வந்து என்னுடைய முதலாளி கவிதாலயா சரவணன் சாருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு வெங்கட் சார் அவரும் பேருதவி பண்ணியிருக்காரு. அவர் அக்னி அந்த ப்ராஜெக்டுக்கு அக்னி மூட்டினவரே அவர் தான். அதுக்கு பிறகு டைம் இல்லாதனால இங்கே இருக்கிற அத்தனை ஜாம்பவான்களையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்கள் ப்ரெஸ் ஊடக நண்பர்கள் அத்தனை பேரையும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு வணங்கி வாழ்த்துக்கள் பெறுகிறேன்.